Dear students, in Unit 2, you have selected scenes from Shakespeare. There are two plays of Shakespeare, Tempest and Othello. In both, selected scenes are prescribed for you. The first one is Love at First Sight from Tempest, and the second one is Bedchamber scene from Othello. So, about William Shakespeare, William Shakespeare is the greatest English playwright, poet, actor, and regarded as the greatest English writer in English language and the world's greatest dramatist. வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லணும்னா ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் அவர். ஸோ அவரோட ரெண்டு பிளேஸ், ரெண்டு ட்ராமா, ரெண்டு நாடகம், டெம்பஸ்ட் அண்ட் ஒத்தலோ, ரெண்டு இதுல இருந்து செலக்டட் சீன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க யூனிட் 2ல. அண்ட் இன் திஸ் யூனிட் 2 இன் செகண்ட் பார்ட் யூ ஹாவ் ஒத்தலோ. ஒத்தலோங்கிற பிளேல இருந்து பெட்சாம்பர் சீன், அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் he lives in between 1564 to 1616. இந்த காலகட்டத்தில் தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து வாழ்ந்தார். he is celebrated as the Bard of Avon, இங்கிலாண்டோட நேஷனல் போயட்டா அவர் இருந்தார். and he wrote 39 plays, 54 sonnets and 2 long narrative poems. ஸோ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு. 39 plays, 38 complete one and 1 incomplete play வந்துட்டு அவர் வந்துட்டு எழுதியிருக்காரு. and play and drama, these two words are interchangeable. ஸோ நாடகம் அப்படிங்கிறது தான் நம்ம play அப்படின்னு சொல்றோம். So the well-known tragedies of Shakespeare are Hamlet, Romeo and Juliet, Othello, King Lear, Macbeth. இதெல்லாம் ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடிஸ், வெல் நோன் ட்ராஜடிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வெல் நோன் ட்ராஜடியில ஒண்ணுதான் ஒத்தலோ. ட்ராஜடி அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட எண்டிங் வந்துட்டு the ending will be இருக்கும், சம்திங் லைக் அன்ஹாப்பி எண்டிங். அந்த ஹீரோ ஹீரோயின் தே மேட் டெத், அவங்களோட இறப்புல கூட முடியலாம். அந்த மாதிரியான நாடகங்களை தான் சோகமான நாடகங்கள், ட்ராஜடிஸ்ங்கிற கேட்டகரிஸ்ல நம்ம சொல்றோம். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஒத்தலோ, அதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஒத்தலோ இஸ் a Moor of Venice. அவர் வந்து மூர் அப்படிங்கிற கருப்பினத்தை சேர்ந்தவர். அண்ட் டெஸ்டிமோனா, a noble woman of Venice. வெனிஸ்ல உள்ள பர்பான்சியோ அப்படிங்கிற ஒரு செனட்டர், ஒரு வெனிஸ் நாட்டோட ஒரு பிரபு, அவரோட பியூட்டிஃபுல் நோபல் விமன், அவரோட டாட்டர், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் பியூட்டிஃபுல் லேடி தான் வந்துட்டு டெஸ்டிமோனா. அண்ட் இயாகோ is the villain of the play, and Emilia, Iago's wife, and Cassio is one of the soldier who works under Othello. Othelloக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சோல்ஜர் வந்து Cassio. and Roderigo is also a nobleman in Venice. இவங்க எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். and Barbancio, as I already told you, அவர் வந்து டெஸ்டிமோனாவோட ஃபாதர். இவங்க எல்லாம் தான் இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஒத்தலோ. அண்ட் ஒத்தலோவோட ஷார்ட் சம்மரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பிஃபோர் கெட்டிங் இன் டு த பெட் சாம்பர் சீன், நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அந்த பெட் சாம்பர் சீனுக்கு முன்னாடி ஒத்தலோவோட ஒரு ஷார்ட் சம்மரி, அந்த ஸ்டோரியோட ஷார்ட் சம்மரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் டெஸ்டிமோனா லவ்ஸ் ஒத்தலோ. அவங்க ரெண்டு பேரும் வந்து they were unmatched. லைக் அவ வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் கேர்ள், ஒத்தலோ வந்துட்டு ஒரு மூர் இனத்தை சேர்ந்த ஒரு கருப்பர். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டேலண்ட், அவரோட அந்த டேலண்ட்னால he was appointed as a general of the Venice army. வெனிஸ் ஆர்மியோட ஜெனரலா இருக்கான். இன்ஸ்பயர்ட் பை ஹிஸ் விக்ட்ரி, அவனோட விக்ட்ரி, அவனோட டேலண்ட் இதுல எல்லாம் இன்ஸ்பயர் ஆகி டெஸ்டிமோனா சீக்ரெட்லி மேரிஸ் ஒத்தலோ அகெயின்ஸ்ட் த விஷ் ஆஃப் ஹர் ஃபாதர் பார்பான்சியோ. பார்பான்சியோ அப்படிங்கிற அந்த செனட்டர், த வெல் நோன் நோபல் மேன் ஆஃப் வெனிஸ், அவங்க அப்பாவோட எதிர்ப்போட டெஸ்டிமோனா ஒத்தலோவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சீக்ரெட்டா. And in the meantime, Othello was appointed by the governor of Venice
டு கேப்சர் சைப்ரஸ் வந்துட்டு கேப்சர் பண்றதுக்கு he was commissioned Othello was commissioned by the governor of Venice to capture Cyprus and he headed the army. அவன் வந்து அந்த ஆர்மியை லீட் பண்ணி சைப்ரஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கான். அந்த டைம்ல இயாகோ வாஸ் லுக்கிங் ஃபார் அ ப்ரொமோஷன். ஹி வாஸ் ஓவர் லுக்கிங் ஃபார் அ ப்ரொமோஷன். இயாகோ வந்துட்டு ஒரு ஒத்தல வந்து அவனை ப்ரொமோட் பண்ணி ஒரு இடத்துல வைப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான், லெப்டினன்ட் ஆக்குவான்னு. பட் ஒத்தலோ வந்துட்டு கேஷியோ அப்படிங்கிற இன்னொரு யங் சோல்ஜரை வந்து ப்ரொமோட் பண்ணி லெப்டினன்ட் ஆக்கிறான். அண்ட் திஸ் கிரியேட்ஸ் ஆங்கர் அண்ட் ஆங்கர் இன் இயாகோவுக்கு வந்துட்டு ஒரு கோபத்தை வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒத்தலோக்கு மேல வந்துட்டு ஒரு கோபத்தை கொண்டு வருது. அண்ட் ஆல்சோ ரோஜரிகோ ஜாயின் இன் ஹேண்ட்ஸ் வித் ஒத்தலோ இயாகோ. ரோஜரிகோ அப்படிங்கிற ஒரு நோபல் மேன், he is a suitor of Desdemona. He wishes to marry Desdemona. டெஸ்டிமோனாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க தான் ரோஜரிகோ. பட் ரோஜரிகோவுக்கு வந்துட்டு ஒத்தலோ அண்ட் டெஸ்டிமோனாவோட இந்த ஒரு சீக்ரெட் லவ் மேரேஜ் அவருக்கும் வந்துட்டு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. ஸோ ரோஜரிகோ இஸ் ஆல்சோ எ ஃப்ரெண்ட் ஆஃப் இயாகோ. இதனால இயாகோ வாண்ட்ஸ் டு டேக் ரிவெஞ்ச், ஒரு பழி வாங்கணும் ஒத்தலோவை அப்படின்னு சொல்லிட்டு இயாகோ வந்துட்டு முடிவு பண்றாரு. ஸோ இயாகோ சின்ன சின்ன விஷயமா ஒத்தலோவுக்கு வந்துட்டு ஒத்தலோவோட லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து கிரியேட் பண்றாரு. அவருக்கு ஒத்தலோ வந்துட்டு ஒரு பிளாக் மேன் அண்ட் டெஸ்டிமோனா இஸ் அ ஒயிட் விமன். ஸோ அவளுக்கு இவன் அன்மேட்ச் அப்படிங்கிறதுனால அவன்கிட்ட சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கிண்டல் பண்ணி விட்டுருக்காரு. லைக் சந்தேகப்படுற மாதிரி, உன்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு தப்பான அஃபேர் இருக்கு அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டே வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஒத்தலோ வந்து அதெல்லாம் பிலீவ் பண்ணல. பட் அதை நம்ப வைக்கிற மாதிரி இயாகோ நிறைய சீன்ஸ் வந்து கிரியேட் பண்றாரு. லைக் ஒத்தலோ வந்துட்டு ஒரு கர்ச்சிஃப் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு டெஸ்டிமோனாவுக்கு, ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டர்டு கர்ச்சிஃப். அந்த ஹேண்ட் கர்ச்சிஃபை வந்துட்டு இயாகாவை எடுத்துட்டு போய், ஏன்னா டெஸ்டிமோனா அவங்க தெரியாம ஒரு இடத்துல கீழே போட்டுறாங்க, ட்ராப் பண்ணிடுறாங்க. அதை ஒத்தலோ எடுத்துட்டு போய் கேஷியோட ரூம்ல வந்துட்டு வச்சுட்டு கேஷியோ கிட்ட ஒத்தலோவை கூட்டிட்டு போய் கேஷியோட ரூம்ல உன்னோட ஒய்ஃபோட கர்ச்சிஃப் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு காட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒத்தலோவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு கோபம் வந்துருது. ஸோ ஹீ பிலீவ்ஸ், ஒத்தலோவே நம்ப ஆரம்பிச்சிடறாங்க இந்த கேஷியோங்கிற யங் சோல்ஜருக்கும் டெஸ்டிமோனாவுக்கும் ஒரு அஃபேர் இருக்குன்னு. ஸோ இந்த கோபத்தோட ஒத்தலோ வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபை வந்துட்டு மீட் பண்ண வராங்க. இது எல்லாமே எ பிளாட் கிரியேட்டட் பை இயாகோ தான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு தந்திரமா சூழ்ச்சியா பண்றான். இத பத்தி எதையுமே டெஸ்டிமோனாவுக்கு வந்துட்டு தெரியாது. So when he comes to meet, Othello comes to meet Desdemona. Desdemona வந்து பார்க்க வரும்போது அந்த கோபத்தோட அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தரணும் அப்படின்ட்டு பார்க்க வரான். அந்த ஆங்கர், அவனோட மனசுல இருக்க அந்த கோபம் வந்துட்டு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா வந்துட்டு முடிவு பண்ணுது. he wants to kill her. அவளை வந்துட்டு கொண்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு கோபத்தோட வரான். அதுதான் the bed chamber scene. Othello enters his bed chamber with a candle and finds Desdemona asleep. ஒத்தலோ உள்ள வரும்போது டெஸ்டிமோனா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பெட் சாம்பர் இஸ் த ரூம் வேர் தே ஸ்லீப்ஸ். அவங்க தூங்குற அந்த இடம். ஸோ ஷி வாஸ் அஸ்லீப் இன் த பெட். ஒரு இன்னோசெண்டா ஒரு கேர்ளா இந்த பின்னாடி நடந்துட்டு இருக்க இந்த கதையை பத்தி எதுவுமே தெரியாம டெஸ்டிமோனா தி ஸ்வீட் ஒயிட் கேர்ள் அவ வந்து தூங்கிட்டு இருக்கா. He won't shed her blood. He wishes, but he must kill her, or else he'll betray more men. ஸோ ஒத்தலோ லவ்ஸ் டெஸ்டிமோனா மோர். ரொம்ப ஒத்தலோ டெஸ்டிமோனாவை நேசிக்கிறதுனால அவளுக்கு ரத்தம் வரக்கூடாது, அவள் உடம்புல ஒரு சின்ன ஸ்கேர், ஒரு காயம் கூட ஏற்படக்கூடாது. பட் அவளை வந்துட்டு கொலை பண்ணணும், அவளை வந்து கொன்றணும் அப்படின்னு வந்துட்டு ஒத்தலோ விஷ் பண்றாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இறப்பை அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அட் த சேம் டைம் ஹி வாண்ட்ஸ் டு கில் ஹர். அவளை வந்து கொல்றது அப்படிங்கிறதுலயும் முடிவா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அரல்ஸ் வில் பிட்ரே மோர் மென். அவனை ஏமாத்துற மாதிரி இன்னும் நிறைய பேர் அவ ஏமாத்திருவா அப்படின்னு நினைக்கிறான். He kisses her and she wakes up and he encourages to her to confess her sins. ஸோ இவன் அங்க வந்துட்டு தெரிஞ்சு அவ வந்து முழிச்சு பார்க்கறா. முழிச்ச உடனே உன்னோட தப்பெல்லாம் நீ கன்ஃபஸ் பண்ணு, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளு, ப்ரே பண்ணு காட் கிட்ட, நீ வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கோ, நான் வந்து உன்னை கொல்ல போறேன்,
ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கில் த அன்ப்ரிப்பேர்டு சோல், நீ ப்ரிப்பேர் ஆயிக்கோ, உன்னோட தப்பெல்லாம் கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் டெஸ்டிமோனா கிட்ட. டெஸ்டிமோனாக்கு என்னன்னே புரியாது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அவ கேட்பா. ஸோ உன்னோட சின்ஸ், உன்னோட பாவத்துக்கெல்லாம் நீ வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு. நான் எந்த சின்னமே பண்ணது இல்லையே அப்படின்னு, எந்த பாவமே நான் பண்ணலையே அப்படின்னு அவ சொல்லுவா. He tells her he is going to kill her and brings up the handkerchief. இல்ல, இந்த பாவமே பண்ணல, I never did offend you in my life, I never loved Casio அப்படின்னு சொல்லுவான். ஸோ இல்லை, நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவான். யூ லவ்ட் கேஷியோ, கேஷியோ வந்துட்டு நீ நேசிச்சிருக்க அப்படின்னு சொல்லுவான். இல்லை, ஐ நெவர் டிட் அஃபண்ட் யூ இன் மை லைஃப், நான் உனக்கு எதிராக என்னோட லைஃப்ல எதுவுமே செஞ்சதில்லை. ஐ டிட் லவ் யூ, உன்னை மட்டும்தான் நான் வந்து நேசிச்சிருக்கேன், நான் கேஷியோ நேசிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படின்னா நான் உனக்கு கொடுத்த இந்த கர்ச்சிஃப் எப்படி அவன்கிட்ட போச்சு, இந்த ஹேண்ட் கர்ச்சிஃப் எப்படி அவன்கிட்ட போச்சு அப்படின்னு கேட்பான். ஒத்தலோட கொஷின் என்னன்னா, I loved and so loved and give you the handkerchief, but you gave that to Casio. நீ வந்து அது கேஷியோ கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவான். அது இல்லவே இல்லை அப்படின்னு அவ வந்துட்டு மறுப்பா. பட் கேஷியோ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான், கன்ஃபஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவா. அட்லீஸ்ட் கிவ் மீ எ டே, ஒரு டே கொடு, ஐ வில் ப்ரூஃப் மை செல்ஃப் அப்படின்னு கெஞ்சி கேட்பா டெஸ்டிமோனா. அட்லீஸ்ட் கிவ் மீ 1 hour, அவனை ஏன் முன்னாடி வந்துட்டு கன்ஃபஸ் பண்ண சொல்லு, அவனால சொல்ல முடியாது, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ணி ப்ளீட் பண்ணி டெஸ்டிமோனா கேட்பா. பட் வித் சச் ஜெனரல் வாரண்டி ஆஃப் ஹெவன் as I might love, I never gave him token. ஸோ பை காட், கடவுள் முன்னாடி கடவுள் மேல ஆணையா நான் அவனுக்கு எந்த ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வும் ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. He refuses to believe her and smothers her. அவ எவ்வளவோ சொல்லியும் அவளை நம்பவே மாட்டான் ஒத்தலோ. ஃபைனலி ஒத்தலோ வந்துட்டு நான் உன்னை கொல்ல போறேன் அப்படிங்கறதுல முடிவா இருந்து அவளை வந்து என்ன பண்ணுவான்னா, he smothers her, அவளை வந்து தலைவணியால மூச்சு அமுக்கி மூச்சு திணறடிச்சு டெஸ்டிமோனாவை வந்துட்டு கொண்டு போட்டுருவான். அந்த டைம்ல இயாகோட வைஃப், who is the attender of Desdemona, எமீலியா, டெஸ்டிமோனாவோட ஒரு மேட் சர்வன்ட், she comes there. அங்க வந்து அவ வந்து சேருவா. அப்படி வரும்போது ஒத்தலோ நினைச்சிட்டு இருப்பான், ஆல்ரெடி ரோஜரிக்கோவை கேஷியோவை கொள்றதுக்காண்டி அனுப்பியிருப்பான். ஸோ எமீலியா கம்ஸ் வித் தட் நியூஸ், கேஷியோ இறந்து போயிட்டாங்கிற நியூஸோட வருவா அப்படின்னு பார்த்தா, எமீலியா கேஷியோ ரோஜரிக்கோவை வந்துட்டு மர்டர் பண்ணிட்டான், ஃபவுல் திங்ஸ் ஹேப்பன், ஃபவுல் மர்டர்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவா. அது கேட்டோடனே ஒத்தலோ ஷாக் ஆயிடுவான். when எமீலியா என்டர்ஸ் த ரூம், அவளுக்கு வந்துட்டு டெஸ்டிமோனாவோட முனங்கல் சவுண்ட் கேட்கும். அவ கடைசி மூச்சு விட்டுட்டு இருப்பா. அப்ப என்னாச்சு டெஸ்டிமோனாக்கு அப்படின்னு கேட்கும்போது, she is guilty of so many things, அவ நிறைய பாவம் பண்ணிட்டா, அதனால அந்த பாவத்துக்கு பரிகாரமா அவளை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு ஒத்தலோ வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவான். அப்போ இல்ல, அவ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எமீலியா வந்துட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணுவா. He closes the curtain around the bed and lets Emilia in. So எமிலியா வெளில இருந்துட்டு, shall I come in my lord, I want to tell some news to you அப்படின்னு எமிலியா சொல்லும் போது, he closes the curtain and lets Emilia in. எமிலியாவை அந்த பெட் சாம்பருக்குள்ள அலோ பண்ணுவான். And who discovers Desdemona nearly dead. So nearly அந்த end, last dying momentல டெஸ்டிமோனா இருக்கிறத வந்துட்டு எமீலியா பார்த்துருவா. டெஸ்டிமோனா ப்ரொஃபஸஸ் ஹர் லவ் ஃபார் ஒத்தலோ அண்ட் ட்ரைஸ் டு டேக் த பிளேம் ஃபார் ஹர் டெத். ஸோ டெஸ்டிமோனா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எமீலியா கேட்கும்போது, நானே தான் எனக்கு இந்த முடிவை ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. பட் எமீலியா ஃபைண்ட்ஸ் அவுட் தட் this Othello murders the lady. So but she is guiltless and she is innocent. அவ வந்து இன்னோசென்ட் அப்படிங்கறத வந்துட்டு ஒத்தலோக்கு வந்து சொல்லுவா. இந்த எல்லா பிளாட்டுக்குமே காரணம் வந்துட்டு தட் இயாகோ எமீலியாவோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கறத ஒத்தலோ கிட்ட சொல்லுவா. when Othello tells Emilia he killed Desdemona because of an affair with Cassio, Emilia knows that is a lie. ஸோ அவளுக்கு எமீலியா டெஸ்டிமோனாவுக்கு கேஷியோட இருந்த அஃபேர்னாலதான் அவளை வந்து மர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்தலோ சொல்லும் போது, எமீலியா அது எல்லாமே வந்துட்டு ஒரு லை அப்படின்னு சொல்லிட்டு
and she realizes that her husband is the culprit. இந்த எல்லா பிளாட்டுக்கும் காரணம் அவளோட அந்த ட்ரிக்ஸ்க்கெல்லாம் காரணம் அவளோட ஹஸ்பண்ட் தான், அந்த கல்பிரிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு she cries out மர்டர். அவ வந்துட்டு அங்க இருந்து someone help me மர்டர் அப்படின்னு this மூர் மர்டர் my mistress, என்னோட மிஸ்ட்ரஸ் டெஸ்டிமோனாவை இந்த மூர் மர்டர் பண்ணிட்டான் அப்படின்னு கத்துவா. there comes Iago and மாண்டானோவும் இயாகோவும் அங்க வருவாங்க. Montano and Graziano, Iago, எல்லாரும் they come running into the chamber. And Emilia, அவளோட ஹஸ்பண்ட் முன்னாடியே அவனை அக்யூஸ் பண்ணுவா. he is the reason for all this. இந்த எல்லா விஷயத்துக்கும் the man behind, the villain behind all this is Iago அப்படின்னு அவன் முன்னாடியே சொல்லும் போது Othello finally realizes the truth and he tries to attack Iago. Iago வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டதுனால Iago ஸ்டாப்ஸ் எமீலியாவை வந்துட்டு Iago அவனோட ஒய்ஃபையே அட்டாக் பண்ணி எமீலியாவை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவான். அண்ட் when he tries to escape, he was captured. Iago வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான் from the attack of Othello, but he was captured and Othello again attacks him. மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணுவான். ஃபைனலி எல்லா விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு Othello he laments for his mistake. அவனோட மிஸ்டேக்கை நினைச்சு அவனே வருத்தப்படுவான். and he stabs himself and dies. அவனை வந்துட்டு அவனோட சீக்ரெட் வெப்பன் வச்சிருந்ததை எடுத்து அவனை குத்திக்கிட்டு அவனும் இறந்து போயிடுவான். ஸோ ஃபைனலி the innocent Desdemona, who is innocent of all this, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத அந்த அறியாத பெண் டெஸ்டிமோனா, அந்த அழகு தேவதையும் இறந்து போயிடுவா. the man who did the mistake, Othello சஸ்பெக்ட் பண்ணா இல்லையா, சஸ்பீஷன் அப்படி சந்தேகப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக்கு. அதனால ஒத்தலோவும் இறந்து போயிடுறா. அண்ட் அனதர் பியூர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் எமீலியாவும் வந்துட்டு அங்கே இறந்து போயிடுறா. ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் பிளேஸ் ட்ராஜடி. இந்த பிளே இந்த மூலமா ஒரு ட்ராஜடியாக வந்து எண்ட் ஆகுது. ஷேக்ஸ்பியரால காதல், பொறாமை, சந்தேகம், சோகம் எல்லாம் அழகா சொன்ன Othello story ends here. Thank you.